இன்னைக்கு என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா, போபா டீ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்னேன், "என்கிட்ட டேப்பியோக்கா பவுடர் நம்ம வீட்ல இல்லடி. வாங்கி தரேன். அப்புறமா பண்ணலாம். வெயிட் பண்ணு" சொன்னதுக்கு, "இல்லையே நான் கார்ன் ஸ்டார்ச்ல ஃபர்ஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னா. சரி ஓகே. உன் இஷ்டம் நீ பண்ணி பாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அப்புறம் அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல வந்து தண்ணி ஊத்திக்கிட்டா. அந்த தண்ணீல வந்து காஃபி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காஃபி பவுடர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம், அதில வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா. மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கட்டியானதும், அத வந்து நல்லா கையிலேயே பெசஞ்சு எடுத்துக்கிட்டா. ஃப்ளோர மிக்ஸ் பண்ணி, மிக்ஸ் பண்ணிட்டு அத வந்து போபா பால் மாரி குட்டி குட்டியா உருட்டி எடுத்துக்கிட்டா. நான் கூட ஏதோ போபா டீ இல்ல, போபா காஃபி தான் பண்ண போறான்னு நெனச்சா, ஆனா இதுக்கப்புறம் தான் அவ பண்றதுல ட்விஸ்ட் இருக்கு. ஒண்ணும் இல்ல, மாம்பழத்த வச்சு அவ சூப்பரா பண்ணியிருந்தா. உண்மையாவே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த போபா பால்ஸ என்ன பண்ணியிருக்கா, நல்லா கொதிக்கிற தண்ணீல போட்டு ஒரு 10 மினிட்ஸ், 7 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுருக்கா. வேக விட்டு அத எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் ஒரு முழு மாம்பழத்த என்ன பண்ணியிருக்கா, கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டா பேஸ்ட் மாதிரி. இந்த மாம்பழத்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பால் பாக்கெட் வந்து நல்லா ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா. அது நல்லா கட்டியா இந்த மாம்பழத்து கூட ஆட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுகர் தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிட்டா. ஆட் பண்ணி நல்லா க்ரீமியா வர வரைக்கும் ஐஸ்கிரீம் மாரி இருந்தது சாப்பிடும்போது. நல்லா மிக்ஸி ஜார்ல அடிச்சுக்கிட்டா. சூப்பரா இருந்தது டேஸ்ட். ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல இருந்தது. இந்த போபா காஃபி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பா இருக்கும். பட் இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேற லெவல்ல இருந்தது. ஒரே ஒரு போபாவ ஒரு ஸ்பூன்ல அந்த க்ரீமி மேங்கோவோட சாப்பிடும்போது, அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்தது. கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மையே தெரியலங்க. கண்டிப்பா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் கூட ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணியிருக்கா, நல்லா இருக்காதுன்னு நெனச்சேன். ஏதோ கீழ ஏதோ தூக்கி கொட்டணும்னு நெனச்சேன். சீரியஸ்லி ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க.